மனவுரு மாய மெய் மண்ணு மாயோகி. மனவுரு மாய மெய் மண்ணு மாயோகி. அடுத்த வரி, தனக்கோர் செயல் இலை உந்தீபர. தனக்கோர் செயலிலை உந்தீபர தன் இயல் சார்தனன் உந்தீபர. தன் இயல் சார்தனன் உந்தீபர. மன உரு மாய, மனதின் உரு மாய்ந்த, மனதை அழித்துவிட்ட, எண்ணங்களை நீக்கிவிட்ட, மனசில் ஒன்று இல்லாத நிலைக்கு வந்துட்ட, மனசை மாய்ச்சிட்ட, கொன்னுட்ட, நாசம் பண்ணிட்ட. இதான் அர்த்தம் மன உரு மாய. மெய் மண்ணு மாயோகி. மெய், மெய் என்றால் உண்மை, மெய் என்றால் சத்தியம், மெய் என்றால் ஆத்மா பிரம்மம். மெய்யை பிடிச்சிட்ட, ஆத்மாவை பிடித்து விட்ட, ஆத்மா ஆகிவிட்ட, பிரம்மமாக இருப்பதை உணர்ந்து இருக்கும் மெய் மண்ணு மாயோகி. உண்மையில் ஆத்மாவில் நிலை பெற்ற, மண்ணு என்றால் நிலை பெற்ற, ஆத்மாவில் நிலை பெற்ற மாயோகி, பெரிய யோகி, உயர்ந்த யோகி. சுருக்கமா சொல்லனாக்கா, மனதை கொன்று விட்டு மெய்யாகிய ஆத்மாவாக தன்னை உணர்ந்த மகா யோகி. ஃபர்ஸ்ட் வரைக்கும் தனக்கு ஓர் செயலிலை உந்தீபர. அப்படி ஞானம் எழுதிவிட்ட ஒரு ஜீவன் முக்தனுக்கு அவனுக்கு ஒரு செயலும் இல்லை. தனக்கு ஓர் செயல் இலை, இலையென இல்லை, உந்தீபர. தன்னைத்தானே உணர்ந்து விட்ட, மனதை தொலைத்து அழித்து தான் ஆத்மாவாக நிலை பெற்று விட்ட ஒரு மகா யோகியாகிய ஞானிக்கு செய்யறதுக்கு ஒரு செயலும் கிடையாது. அவன் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. தனக்கு ஒரு செயல் இலை உந்தீபர. தன் இயல் சார்ந்தன நுந்தீபர. ஏன்னா அவன் தன்னோட இயல்பு நிலையில சார்ந்துட்டான். தன்னோட இயல்பு நிலையில சார்ந்துட்டான்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆத்மாவாக, பிரம்மமாக, கடவுளாக உணர்ந்துட்டான் அர்த்தம். இப்போ நமக்கும் அந்த ஞானிக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நம்ம அஞ்ஞானி, அவன் ஞானியானா கிடையாது. எல்லாருமே ஞானிதான், எல்லாருமே ஞானிதான். அஞ்ஞானின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஞானமா தான் இருக்கோம், ஞானியா தான் இருக்கோம். ஆனா நம்ம ஞானியா இருக்கிறது நமக்கு தெரியல. நம்ம தெரியாம உணராம ஞானியா இருக்கோம். அவங்க உணர்ந்து ஞானியா இருக்காங்க. நம்ம தியரிட்டிக்கலா ஞானியா இருக்கோம், அவங்க பிராக்டிக்கலா ஞானியா இருக்காங்க. திஸ் மேக்ஸ் ஆல் தி டிஃபரன்ஸ். ஞானம்னு ஒண்ணு புதுசா வந்துச்சுனாக்க அது கொஞ்ச நாள்ல போயிடும். பகவான் சொல்றாரு, அதுக்கே உட்காந்து ஆயுசு ஃபுல்லா போராடணும்னு கேட்கிறாரு. ஒண்ணு பிறந்தா இறந்துரும், வந்தா போயிடும். ஞானம்னு ஒண்ணு புதுசா வந்தா அது போயிடும். அதுக்காக எதுக்கு போராடுறது? பகவான் என்ன சொல்ல வர்ற? எல்லாருமே ஞானமா தான் இருக்கும், ஞானியா தான் இருக்கும். ஆனா உணராம இருக்கும். ஞானி அதை உணர்ந்துடுறான். எப்படி? தன் மேல் இருக்கும் அஞ்ஞான போர்வை நீக்கி விட்டான்.
நாம் நம்மேல் இருக்கும் அஞ்ஞான போர்வை நீக்கவில்லை. இதுதான் ஞானிக்கு நமக்கு வித்தியாசம். என்ன போர்வை புத்திக்கிட்டோம்? பஞ்ச கோஷங்களாகிய போர்வையை போட்டுக்கிட்டோம். என்ன பஞ்ச கோஷ போர்வை? ஆத்மாக்கு மேல 5 கோஷங்கள் மறைச்சிருச்சு. இதுக்கு மேலே விரிவா பார்த்திருக்கோம், அதனால பேரை மாத்த சொல்லி. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்ற 5 போர்கள் ஆத்மா மேல போத்தி வச்சுட்டோம். ஒரு போர்வை போத்தனா பரவாயில்ல, 5 போர்வை போத்திட்டோம். இந்த 5 போர்வையும் நம்ம எடுத்தாதான் நாம உள்ள ஆத்மாவை இருக்கிறது உணர முடியும். அன்னமய கோஷம்னாக்க அன்னத்தால் உருப்பெற்று உண்டாகி வாழ்ந்து வரும் இந்த ஸ்தூல சரீரம். பிராணமய கோஷம் என்றால் பிராணனும் 5 கர்மேந்திரியங்களும் சேர்ந்து போர்வை. மனோமய கோஷம் என்றால் மனதும் 5 ஞான இந்திரியங்களும் சேர்ந்த கலவை. விஞ்ஞானமய கோஷம்னா புத்தியும் 5 ஞான இந்திரியங்களும் சேர்ந்து போகும். ஆனந்தமய கோஷம்னாக்க தூக்கத்தில் நாம் இருக்கும் நிலை. வாசனைகளை மாத்திரம் வித்து வடிவாக உள்ளடக்கி கொண்டு இருக்கும் நிலை. இந்த 5 கோஷங்கள்ல ஆனந்தமய கோஷம் என்கிற இந்த தூக்க நிலை தான் ஆத்மாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதனாலதான் தூங்குறப்போ சந்தோஷம். ஆனால் அது முடிந்த முடிவல்ல. ஏன்னா தூக்கத்துல தூங்குறப்போ நிம்மதியா இருந்தது தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால அந்த கோஷத்தையும் நீக்க வேண்டும், 5 கோஷங்களை நீக்க வேண்டும். இங்க எப்படி 5 கோஷங்கள் ஒன்னா நீக்கிட்டு இருக்கிறது? பகவான் ஷார்ட்கட் சொல்றார். ஷார்ட்கட் என்ன சொல்றார்? 2 விஷயத்தை நீக்கி, இந்த உடம்பு தான் நான்றதை நீக்கிடு, விட்டுடு. இந்த தப்பான அபிப்பிராயத்தை விட்டுடு. இந்த மனசுதான் நான் தப்பான அபிப்பிராயத்தை விட்டுடு. 2 ராங் நோஷன்ஸ், 2 தப்பான எண்ணங்களை விட்டு விடுப்போம். எல்லா கோஷம் ஒன்று. இந்த உடல் நான் அப்படின்ற தேகாத்ம புத்தி, இந்த தப்பான அபிப்பிராயத்தை விட்டுவிடு. இந்த மனம் நான் என்கிற தப்பான அபிப்பிராயத்தை விட்டுவிடு. விட வேண்டிய இந்த 2 விட்டனா எல்லாம் விட்டதாச்சு. அப்படி ஆத்மாவாக விடுகிறார். சார்ந்தனா சரி, அவருடைய இயல்பு நிலை சாயறதுக்கு இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செய்யறதுக்கு பகவான் என்ன சொல்றாரு? 2 வல்ல சுருக்கினார்னு சொன்னேன். அதை இந்த பாட்டு என்ன செய்யறாரு? இன்னும் 2ஐயும் ஒன்னா சுருக்குறாரு. மனவுரு மாய மெய் மண்ணு மாயோய். மனசை மாத்திரம் கொண்டவன்னு சொல்லிட்டேன். 1 எடுத்தா போட்டு 5 2ஆ சுருக்கணும். பகவான் 2 1ஆ சுருக்கிறாரு. மனசை மாத்திரம் எடுத்துட்டா. ஏன் எப்படி? மனசை எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தேகாத்ம புத்தி போயிடும். ஏன்னா மனசுதான் இந்த தேகத்தை நான் நினைக்குது, தேகம் நினைக்கல. தேகம் ஜடம், அதை நான் சொல்லாது. பிரம்மமும் பேரோட அறிவு, அதுவும் நான் சொல்லாது. நடுவுல நான் சொல்றது இந்த மனசு தான். இந்த மனசு ஒன்னை எடுத்துட்டா மைண்டோட ப்ரொஜெக்ஷன் ஆகிய பாடி மேல இருக்கிற அபிமானம் ஆட்டோமேட்டிக்கா இயல்பா போயிடும். ஆசையெல்லாம் நீக்கிங்கன்னு சொன்னேன். ஆசைன்னு என்ன? ஒரு எண்ணம் தான். இது வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம்.
அது மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நீக்கும் போது ஆசைகள் எல்லாம் இயல்பாகவே போயிடும். வேற மார்க்கங்களை சென்று நீங்கள் ஆசைகளை அடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆசைகள் அடக்கி வைக்கப்படுகிறது. அடக்கிறத நிறுத்துறதுன்னா பீரிட்டு. பகவான் வழியில போய் நீங்க ஆசைகளை விசாரணை செய்து, ஆசை என்பது எண்ணம் மட்டுமே, அதை விசாரணை செய்து அழிக்கிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, ஆசையே போயிடும். அடக்கிற கொஸ்டின் இல்லை, ஆசை அழிஞ்சிருக்கு. ஏன்னா ஆசை என்கிற எண்ணம் அழிஞ்சு வருகிறது. அது மாதிரி இந்த உடம்பு மனதோட ப்ரொஜெக்ஷன். மனசு தூங்கிருச்சுன்னா உடம்பு இருக்கிறது தெரியாது. மனசு போயிருச்சுன்னா உடம்பு இருக்கிறது தெரியாது. மனசோட ப்ரொஜெக்ஷன் தான் பாடி. அப்போ இந்த உடம்ப நான் நினைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு தான். அந்த மனசு போயிருச்சுன்னா அந்த உடம்ப நான் நினைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ தேகாத்ம புத்தி இயல்பாகவே போயிடும். இந்த கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். செய்ய வேண்டியது ஒரே காரியம் தான், மனசை மாத்திரம் அழிக்கும். பஞ்ச கோஷங்களை நீக்கி அவஸ்தப்பட வேண்டாம், உடம்பையும் மனசையும் நீக்கி அவஸ்தப்பட வேண்டாம், ஆசைகளை தனியா உட்காந்து நீக்கி அவஸ்தப்பட வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். மனசை மாத்திரம் நீக்கிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ். இதான் போன பாடல சொன்ன சித்திர கிரந்தியில அந்த கிரந்தியை எடுத்துருது, அந்த பழத்தை உடைத்துருது. அதனால தான் இங்க இந்த ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் சொல்றாரு. மன உருமாய் மெய்மன்னி யோகி, மனதோட உருவ மாய்த்து விட்ட ஞானி. அதனாலதான் பகவான் அடைவதற்கு ஒரே குவாலிபிகேஷன் சொல்றாரு. அடையணுமா, ஒன்லி குவாலிபிகேஷன் என்ன சொல்றாரு? ஸ்டில்னஸ் இஸ் தி சோல் ரெக்விசிட் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். மனசை நிறுத்துறது மாத்திரம் செஞ்சுட்டா அது மாத்திரம் தான் நம்மளை நாம உணர்றதுக்கு வேண்டிய ஒரே தகுதி. மனதை நிலைநிறுத்துதல் மட்டுமே நம்மை நாமே உணர்றதுக்கு வேண்டிய ஒரே தகுதி. ஸ்டில்னஸ் இஸ் தி சோல் ரெக்வெஸ்ட் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். மனசில் எண்ணங்கள் எல்லாமே நிறுத்திட்டா ஆத்மாவை உணர்றதுக்கு வேண்டிய தகுதியை நாம் அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். அதான் வேண்டிய ஒரு ஏற்று. மனதை நிறுத்தணும். மனதை நிறுத்துறதுக்கு தான் தியானம் அது இது செஞ்சு மனசை, இப்படி இருக்கிற மனசை நல்லா குறைச்சிட்டு வந்து அப்புறம் ஆத்மோச்சாரம் செஞ்சு இல்லாமலே பண்றோம். அழித்து எழுந்த தன்மய ஆனந்தருக்கு என்னை உலகு ஒன்று ஏற்றுவதற்கு. தன்னை அழித்து எழுந்தேன, தன்னை இந்த இடத்துல அகங்காரத்தை, நான் என்கிற அகங்காரத்தை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தருக்கு, தன்மயமாகிவிட்ட ஆத்மமயமாகிவிட்ட ஆனந்தமாக இருப்பவர்களுக்கு என்னை உலகு ஒன்று ஏற்றுவதற்கு, அவங்களை செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு, என்ன காரியம் இருக்கு? தன்னை அழித்து எழுந்த தன்மய ஆனந்தருக்கு என்னை உலகு ஒன்று ஏற்றுவதற்கு அவங்க செய்யறதுக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க சேர்த்து கொண்டு வேலை இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? நமக்கு இன்னும் பணம் தேவைப்படுது, வேலை செய்கிறோம். நமக்கு இன்னும் இது உடம்பு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு நகை இன்னமும் தேவைப்படுது, ஓடுறோம் ஆடுறோம். நமக்கு இன்னும் உடம்பை பார்த்துக்க வேண்டியிருக்கு, ஆசை இருக்குது, உடம்பு டாக்டர்கிட்ட போகிறோம், டானிக் சாப்பிட்றோம். நமக்கு இன்னும் தேவைகள் இருக்கு. இது ஒரு பக்கம். நமக்கு கர்மா இருக்கு, கர்மா பிரகாரம் ஏங்கி ஆக வேண்டியிருக்கு, தவிர்க்க முடியல. இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? ஞானிக்கு கிடையாது. ஏனக்கா எதை ஒன்றை அடைந்து விட்டால் அதற்கு மேல் அடைவதற்கு ஒன்றும் கிடையாதோ அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள். ஞானியின் நிலை எதை ஒன்று அடைந்தால் அதற்கு மேல் அடைவதற்கு ஒன்றும் இல்லையோ அதை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு?
பணத்தை கொண்டு பகவான் கொடுத்தா பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன்னு கேட்கிறார். குழந்தை மாதிரி பணத்தை வச்சு நான் என்ன செய்வேன் பகவான் கேட்கிறேன். பணத்தை வச்சு நான் என்ன செய்வோம்? அவர் கேட்கிற பணத்தை வச்சு நான் என்ன செய்வோம்? ஏதாவது சாப்பிட கொடுத்தா சாப்பிடுவேன், பணத்தை வச்சு நான் என்ன செய்யணும்? அவர்களுக்கு அடைவதற்கு எதுவும் தேவை. பகவான் ஒரு நாளைக்கு ஃபுல்லா வெறும் ஒரு டம்ளர் பால் மாத்திரம் குடிச்சிட்டு இருக்கு. ஒரு வருஷ காலத்துக்கு மேலாக ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கார். மாச கணக்கில் சாப்பிடாமலே இருந்திருக்கார். எதுவுமே சாப்பிட்டாங்க. வாயில சாப்பாடு வச்சுட்டு போய் அடுத்த நாள் பார்த்தா சாப்பாடு அப்படி இருக்கும். அது வலிக்கு எடுத்துட்டு திருப்பி சாப்பாடு வைப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா அது அப்படி இருக்கும். அவங்க எதுவும் தேவை. அவர்கள் நாடி எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள். எது வரவில்லை என்றால் சும்மா இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தேகாத்ம புத்தி கிடையாது. உடம்பு இருந்தாலும் போனாலும் அவர்களுக்கு லாபமோ நஷ்டமோ கிடையாது. உடம்பு இருப்பதனால் லாபமோ போவதால் நஷ்டமோ கிடையாது. அதனால அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு ஒரு கோவணமாச்சு தேவையான்னு. கோவணமா தேவையானாக்கா கோவணம் கட்டிட்டு அவர் கோவில் உட்காந்துருந்தாரு 16 வயசுல. இங்கெல்லாம் அரிப்பு வந்துருச்சு, கட்டி போட்டு பேசாம தீபம் வருது. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலம். அதனால பக்தர்களாம் சேர்ந்து திருப்பி எழுப்பி விட்டு கோவணம் கட்டி விடுறாங்க. அப்படி கோவணம் கட்டி அவருக்கு கோவணம் இருந்தாலும் ஒன்றுதான், கோவணம் இல்லாட்டு. அவர்களை பார்த்தால் 16 வயசு பையன் கோவணம் எல்லாம் உட்கார்ந்து காம வருமானு கேட்கிறீங்களா? பெண்களுக்கு வராது. அதுதான் விஷயம். சுகபிரம்மம் ஆற்றுல அமனமாக கொடுத்து கொண்டிருப்பார். அந்த வழியாக பெண்கள் அவர்கள் பாட்டு இயல்பாக தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பெண்களுக்கு காமம் வராது அவரை பார்த்தால். ஏனென்றால் அவரிடத்தில் காமமே கிடையாது. கோர்ட்ல கேஸ் பகவான் கேட்கிறாங்க, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க? நான் அதிவர்ணாசிரம் நிலையில் இருக்கேன். அதிவர்ணாசிரம் நிலை என்ன? இந்த 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம், 4 நிலையும் கடந்த நிலை. அது அவர்களுக்கு உண்டான விதி என்ன? அவர்களுக்கு எந்த விதியும் கிடையாது. அவர்கள் எது வேணாலும் செய்யலாம். இந்த நிலையில் இருக்கிறவங்க யாராவது இருந்திருக்கிறார்களா? இருந்திருக்கிறார்கள். சுகபிரம்ம, சுகர், ஜடபரதர் 2 பேர் தான் பகவான் சொல்றார். சுகர், ஜடபரதர் லெவல்ல பகவான் இருந்திருக்கு. அவருக்கு 16 வயசுல கோவணம் கட்டாம இருந்தா எந்த பெண்கள் போனாலும் அவர்களுக்கு காமம் வராது. ஏனென்றால் இங்கிருந்து காமம் வைப்ரேஷன் ஆனது ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்க இருந்து என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஆத்மாதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அங்கிருந்து ஆத்மாதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. அதனால அவர் எந்த வேலையும் செய்யணும், யாரும் யாசம் கேட்கும் அவசியம் கிடையாது. உலக ரீதியாக சொன்ன கர்மா ரீதியாக நாம் இயங்க வேண்டியிருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்மா இல்லாம போச்சு ஞானம் அடையிறப்போ. எப்படி? 3 விதமான கர்மாக்கள் சொல்லியிருக்கேன். சஞ்சித கர்மா, பல ஜென்மங்களாக செய்து மூட்டை கட்டி வைத்திருக்கும், பகவானை கொடுத்து வச்சிருக்கோம் பெரிய மூட்டை. பிராரப்த கர்மா இந்த ஜென்மத்திற்கு அதிலிருந்து எடுத்து போடப்பட்ட பகுதி. ஆகமம் என்பது இந்த ஜென்மத்தில் நாம் செய்து மேற்கொண்டு சேர்த்து கொள்ளும் கர்மா. அந்த மூட்டையில போய் சேர்ந்துடும். இப்படி 3 கர்மாக்கள் உள்ள. அற்புத அனுபவத்தில் ஒரு பாட்டுல பகவான் சொல்றாரு, ஒருத்தனுக்கு 3 மனைவி இருந்து அவன் செத்து போயிட்டா 3 பேர் விதவிதானு கேட்கிறார். ஏன் இப்படி கேட்கிறார் அப்படின்னாக்க, சாஸ்திரங்களை என்ன சொல்லியிருக்கீனாக்க, ஞானிக்கு சஞ்சித கர்மா ஆகாத கர்மா இல்லை, ஆனா பிராரப்தம் இருக்கிறது, அவர்கள் அனுபவித்து தீர வேண்டும் சொல்லியிருக்கேன்.
அதுக்கு உதாரணமும் சொல்லியிருக்கு. என்ன உதாரணம் சொல்லியிருக்கு? வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் அதை திருப்பி கூப்பிட முடியாது, அது போய் இலக்கை அடைஞ்சி தீரும் அப்படின்னு சொல்லி. ஆனா பகவானோட கருத்து வேற மாதிரி இருக்கு. என்ன சொல்றார்? ஒருத்தனுக்கு 3 மனைவி இருந்து அவன் இறந்து விட்டால் 3 மனைவிகளும் விதவைகள் தான், 2 பேர் ஒருத்தர் சுமங்கலி அல்ல அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? பிராரப்த கர்மா பிரகாரம் பகவானுக்கு கேன்சர் வந்தது, என்னமோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர் கஷ்டப்படுறத நம்ம நினைச்சவங்க கேட்டு அவர் கஷ்டப்படலை. ஏன் ஏன் எப்படி கஷ்டப்படலன்னு தெரியுமா? அவங்களுக்கு கர்த்திருவம் போக்ருத்துவம் கிடையாது. போக்ருத்துவம் என்றால் அதை அனுபவிப்பது, நல்லது கெட்டதை அனுபவிப்பதும் அவர்கள் கிடையாது. ஏனென்றால் இந்த போக்ருத்துவம் மனதில் தான் இருக்கும். இதை நான் அனுபவிக்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு அனுபவிக்கிறது மனது தான். அவங்க மனசை கொண்டுட்டாங்க, கனெக்ஷன் கட்டறிச்சு. அதனால அவங்களுக்கு போக்ருத்துவம் கிடையாது. அதனால கர்மா பிரகாரம் உடம்புக்கு நடக்க வேண்டியது நடக்கும். ஆனா அவங்க அதனால எல்லளவும் பாதிக்கப்பட மாட்டாங்க. சரி, பிராரப்தம் சொல்லியாச்சு. சஞ்சித கர்மா என்ன ஆகும்? சஞ்சித கர்மா ஞானம் அடையும் பொழுது அப்படி பஸ்மம் ஆயிரும். அவ்வளோ பெரிய மூட்டை அப்படி க்ளோஸ். பல ஜென்மங்களா செஞ்சு வச்ச கர்மம், இன்னும் 100-200 ஜென்மங்களை கொடுக்கக்கூடிய கர்மம் அப்படி பஸ்மம், அப்படி க்ளோஸ் ஆயிரும். சஞ்சித கர்மம் முடிஞ்சது. பிராரப்த கர்மா பாதிக்காது. ஆகாம என்னாகும்? இந்த ஜென்மத்துல செய்யறது, இந்த ஜென்மத்துல செய்யறது இதேதான். கர்த்திருவம் போக்திருத்துவம் இல்லாமல் செய்வதால் அவர்களே பாதிக்காது. ஒரு ஆஸ்பெக்ட். 2வது ஆஸ்பெக்ட் என்ன தெரியுங்களா? அந்த உடம்பு தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது கெட்டது செய்யும். மனசு இல்லாமலே கூட உடம்பு நல்லது கெட்டது செய்யும். நடந்து போறப்ப எருமை மிதிச்சிருவோம், ஏதாவது அடிச்சிருவோம், உரைச்சிருவோம். சில தப்பு செய்யறப்ப கோச்சிக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் கெட்டது நல்லதும் செய்யும். அணுகரிக்கிறது, தொட்டுறது, இது மாதிரி. இந்த நல்லது கெட்டதுகள் செய்யறதால் ஏற்படும் பாவ புண்ணிய பலன்கள் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அந்த ஞானியை புகழ்பவர்களுக்கு அவரோட புண்ணியமும், அந்த ஞானியை இகழ்பவர்களுக்கு அவரோட பாவமும். அதனால மகான்களை இகழ்ந்து பேசக்கூடாது. இந்த ஜென்மத்தில் அவர்கள் ஏற்றும் ஆகாமே கர்மா வசம் வரும் புண்ணிய கர்மா அவரை புகழ்ந்து துதித்து சரணடைபவர்களுக்கு போய்விடும். அவர்கள் ஆகாம பிரகாரம் செய்த கெட்ட கர்மாக்கள் அவரை இகழ்பவர்களை போய் சேர்ந்துவிடும். இப்படியாக 3 கர்மாக்களும் கழிக்கப்பட்டு விட்டது. அதனால ஞானிக்கு எந்த கர்மமும் எந்த செயலும் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை. அதுதான் தனக்கோர் செயலிலை உந்தியவரன்னு சொல்லியிருக்கு. அவர் செயல் கிடையாது. உலக ரீதியாகவும் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்ம ரீதியாக தலைவிதி பிரகாரம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவனுக்கு ஒரு செயல் இல்லை அப்படின்னு. அப்போ பிரிட்டிஷ்காரங்க, இங்கிலீஷ்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க நீ உலகத்துக்கு சர்வீஸ் பண்ணா அப்படி உட்காந்து இருக்கீங்க சோம்பேறியா, ஏன்னா உலகத்துக்கு என்ன லாபம்னு கேட்குறாங்க. அப்போ அவ்வளோதான் விஷயமா, சோம்பேறியா தான் உட்காந்து இருப்பாங்களா அப்படின்னாக்கா இது அப்சல்யூட்லி ராங். எப்படி? இவங்க பிரம்மமா இருக்காங்க. பிரம்மத்துல தான் பிரம்ம சக்தி எந்திருக்குது. பிரம்மசக்தி பிரம்மத்துக்குள்ளதான் அடக்கம். இதுல இருந்து எதுக்கு? பிரம்மசக்தி தான் எல்லா காரியங்களையும் செய்யுது. அப்போ எல்லா காரியங்களும் யார் செய்யறதாச்சு? ஞானிதான். ஞானியிடம் இருந்து வெளிப்படும் அவனோட சக்தி
சகல இயக்கங்களுக்கும் காரணமாகிறது. அதனால சகல இயக்கங்களையும் செய்வோம் ஞானி. ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா ஒண்ணுமே செய்யல, ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா எல்லாமே அவன் தான் செய்யறான். சும்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறவன் தான் எல்லாம் செய்யறான், எல்லாம் செய்யற மாதிரி இருக்கிறவன் தான் ஒன்றும் செய்யாம இருக்கான். அப்போ எல்லா இயக்கங்களும் நின்று போன நிலை பிரம்ம நிலை, எல்லா இயக்கங்களும் வெளிப்பட்ட நிலை சக்தி நிலை. ஞானிய நிலை என்ன? பிரம்ம நிலை. பகவான் இப்படி உட்காந்துருந்தா 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்ணு கூட அப்படி அசையாது, அப்படி சிலையா அப்படின்னு நினைப்பாங்க. கண்ணு கூட அசையாது, கண்ணை மூடவும் மாட்டார், தெரிஞ்சு அப்படி பார்த்து வெட்டப்பட்ட ஆட்டின் தலை அப்படின்னு சொல்லுவார். ஆடோட கண் அப்படி அசையாது. படுத்துக்குவாரு, தூங்குற மாதிரி இருக்கும், லேசா அந்த கொரட்டை சத்தம் வரும், அது மாதிரி தூங்காமல் தூங்கிடுச்சு. செயல் இல்லை, ஆனா செயல் செஞ்சிட்டு இருக்க, செயல் இல்லை. அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று சொல்றேன். ஆகாய பிரவேசத்தை கூடு விட்டு கூடு போயதெல்லாம் கூட பகவான் செஞ்சு. திருவண்ணாமலை படுத்த பெட்ல சோஃபால் படுத்துருக்கு, அதே நேரத்தில் அவரு திடீர்னு மேல பறந்து போற மாதிரி இருந்தது. அவர் சொல்ற, அவரோட அனுபவத்தை அவர் சொல்றார். மேல பறந்து போயிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து இறக்கிச்சு. அது என்ன ஏதுன்னு பார்த்தா திருவொற்றியூர்னு போட்டிருந்துச்சு. சென்னையில் திருவொற்றியூர். திருவொற்றியூர்ல தான் கணபதி முனிவருக்கு அவர் காட்சி கொடுத்தாங்க. கூடு விட்டு கூடு பாய்ச்சல் மாதிரி அவர் உடம்புக்கு கிடைக்கி அவர் இங்கே டிராவல் பண்ணிட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஆக்சுவல் நிலை பிரம்ம நிலை. பிரம்ம நிலை என்றால் சமாதி நிலை. சமாதி நிலை என்றால் சம பிளஸ் ஆதி. ஆதியில் எப்படி இருந்தோம் அந்த நிலை. ஆதியில் பிரம்மமாக எந்த செயலும் இல்லாமல், எந்த காரியமும் செய்யாமல், எதுவும் செய்யாமல், எதுவும் செய்ய முடியாமல் தான் இருந்தோம். அந்த நிலை தான் பகவான் ஆத்ம வித்யை கீர்த்தனத்தில் சொல்றாரு. சொல் மானத தனைவின் கண்மாதி சிறிதிருந்து. சொல் என்றால், இது அடிக்கடி சொல்லியிருக்கு உங்களுக்கு, இந்த பாட்டு முழுமையா சொல்றேன். சொல் என்றால் வாய், வார்த்தை. மானதம் என்றால் மனது, தனு என்றால் உடம்பு. நம்மள 3க்குள்ள அடைக்கிடலாம். மனசு வாக்கு காயம். அந்த மனசு வாக்காயம்னு சொல்றோம். சொல் மானத தனியும் கண்மாதி. கண்மாதி என்றால் கர்மங்கள், காரியங்கள். சொல்வானத தனியும் கண்மாதி சிறிதின்றி, கொஞ்சம் கூட 3 செயல்படாம சும்மா அமர்ந்திருக்கேன். சும்மான்ற வார்த்தை சாதாரணமா இருக்கேன். சும்மான்ற வார்த்தை அவர் சொந்த வார்த்தை. சும்மா இருப்பதே சுகம். சும்மா இல்லாதவன் தான் பிரச்சனை. எவன் சும்மா இருக்கானோ அவனை யார் சோம்பேறின்னு திட்டாது. சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். வேலை செஞ்சதுக்கு கஷ்டம் இல்லை. சும்மா 1/2 மணி நேரம் கை காலத்தில் ராத்தா உட்கார்ந்து இருப்பாரு, முடியாது பார்க்கலாம். சும்மா இருக்கிறதா பெரிய. சும்மா இருப்பதே சுகம், சும்மா இருப்பதே சிவம், சும்மா இருப்பதே சாந்தம், சும்மா இருப்பதே பிரபம். சும்மா அமர்ந்திருக்கேன். மனசு வாக்கு காயத்தெல்லாம் நிறுத்திட்டு சும்மா அமர்ந்திருக்கேன். அம்மா அகத்தில் ஆன்ம ஜோதியே. அம்மா ஆச்சரியமா சொல்ற, அகத்தில் உள்ளத்துல ஆத்ம ஜோதி, நிதானுபூதியே. அந்த ஆத்மஜோதி தான் நித அனுபூதி, எப்பவுமே இருக்கிற அனுபூதி நிலை. அனுபூதினாக்க அனுபவத்தில் உணர்ந்த நிலை, பிரம்ம நிலை. இராது பீதியே, அந்த நிலையில பயமே இருக்காது. இராது பீதியே, பீதின்னு பயம். இராது பீதியே, ஏன்னா அத்வைத நிலையில மாத்திரம்தான் பயம் இருக்காது. ஏன்னா அங்க நமக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. துவைத நிலையில் எப்பொழுதுமே பயம் இருக்கும். சோ அடைந்த நிலை முக்தி நிலை என்று அத்வைத நிலை. அதான் இராது பீதியே.
இன்ப அம்போதியே. இன்ப அம்போதி எனக்க இன்ப கடலே. அந்த நிலையை பகவான் சொல்றார். இப்படி எல்லாமே செயலற்று போன நிலைதான் இங்க தனக்கு ஒரு செயல் இலை அப்படின்னு பகவான் உணர்த்தது. மன ஒரு மாய மெய் மண்ணு மாயோகி தனக்கோர் செயலிலை உந்தி பெற ஏண்டாக்கா தன்மையல் சார்ந்தனன் உந்தி பெற. வெளி விடயங்களை விட்டு மனம் தன். விடயம்னா விஷயம். வெளி விடயங்களை விட்டு மனம் தன். அடுத்தவரி ஒளி உரு ஓர்தலே உந்தீபர. ஒளி உரு ஓர்தலே உந்தீபர. உண்மை உணர்ச்சியாம் விஷயங்களை விட்டு. வெளி விஷயங்கள் என்ன? ஆத்மாவை தவிர மீது அனைத்துமே வெளி விஷயங்கள் தான். ஆத்மாவை தவிர மீது எல்லா விஷயங்களுமே வெளி விஷயங்கள். வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டுறணும். விட்டுட்டு மனம் தன்னுடைய ஒளி உரு ஓர்தலே. மனம் தன்னுடைய ஒளி உருவை சேருதலே. ஓர்தலேன்னு சேர்ந்தது. மனம் வெளி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஒளி உருவை சேர்வதுதான் உண்மை உணர்ச்சியாம் உந்தீபர. அதுதான் உண்மையான உணர்ச்சி. உண்மையான உணர்ச்சின்னு என்ன அர்த்தம்? உணர்ச்சிகள் பல விதமா இருக்கு. பயம், கோபம், காமம், காதல், வெறுப்பு, சந்தோஷம், துக்கம், பல விதமா உணர்ச்சிகள் நமக்கு. பல விதமான உணர்ச்சிகளை மனசு வச்சுக்கிட்டு உண்மை உணர்ச்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை உணர்ச்சினாக்க சித் என்று அர்த்தம். சத் சித் ஆனந்தத்தில் இருக்கிற சித்த உண்மை உணர்ச்சி. அது என்ன உண்மை உணர்ச்சி? நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு. ஆங்கிலத்தில் அவேர்னஸ் ஆர் கான்சியஸ்னஸ், தமிழ்ல இருப்பு, உணர்வு. என்ன உணர்வு, என்ன கான்சியஸ்னஸ், என்ன அவேர்னஸ் அப்படின்னாக்க நமக்கு இருக்கிறவ 1008 எண்ணங்கள், காமங்கள், குரோதங்கள், கோபங்கள், ஆசைகள், துன்பங்கள், இன்பங்கள், அதெல்லாம் கிடையாது. உண்மை உணர்ச்சி. என்ன உண்மை உணர்ச்சி? நான் இருக்கிறேன். அதுதான் உண்மை உணர்ச்சி. அதுதான் உண்மை உணர்ச்சி. அந்த உண்மை உணர்ச்சி எப்போ வரும்? நம்ம மனசு ஆத்மாவாகிய ஒளி உருவை சேரும் பொழுது அந்த உணர்வு வரும். இப்போ நமக்கு தெரியுதா நான் இருக்கிறேன் உணர்வு? இப்ப நான் நம்ம சொல்றதெல்லாம் அகந்தை நானதான் சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான நானாகி ஆத்மாவை நாம் சொல்வதில்லை. உண்மையான ஆத்மாவாகிய நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கிறது. அந்த உணர்வு நமக்கு இருக்கா? இப்போ இல்லை. அது எப்போ வரும்? மனசு தன்னுடைய மூலமாகிய ஒளி உருவை சேரும்போது வரும். அதான் மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா உந்தி பெற. அந்த உண்மை உணர்ச்சி நான் இருக்கிறேன் என்ற அந்த பேருணர்வு
அந்த பிரம்மாண்ட உணர்வு, அந்த ஆத்ம உணர்வு, அந்த பிரம்ம உணர்வு, அயம் அப்படின்ற அந்த உணர்வு எப்ப வரும்னாக்கா மனம் தன்னுடைய ஒளி உருவாகிய ஆத்மாவை அடையும் போது வரும். மனம் தன்னுடைய மூலமாய் ஆத்மா ஒரு அடையணும்னா என்ன செய்யணும்? வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் விடணும். விட்டுட்டா போயிடும். கொஞ்சம் முன்னாடி பார்த்தா அதே பாயிண்ட் தான். வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம்னாக்கா, கட் பண்ணிட்டோம்னாக்கா மனசுக்கு பிடிவானம் கிடையாது. வெளிமுகப்பட்டு ஓட முடியாது. ஓட முடியாததுனாலையும் அதுக்கு பிடிவானம் இல்லாததுனாலையும் அது இயல்பாக தன்னோட மூலத்துக்கு போயிடும். மனசோட மூலம் எது? ஆத்மா. இயல்பாக ஆத்மாவில போய் கரைஞ்சிடும். அப்பதான் அந்த உண்மை உணர்ச்சி வரும். அந்த உண்மை உணர்ச்சி நான் இருக்கிறேன் என்ற பேருணர்வு. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் நம்ம அகந்தை நானை சொல்லிட்டு இருக்கோம். இந்த அகந்தை நானை நீக்கிவிட்டால், அகந்தை நானாகிய மனதை வெளியே போகாம தடுத்து நிறுத்தி உள்முகப்படுத்தி ஆத்மாவில் செலுத்தி விட்டால் நாம் எப்படி இருப்போம்? நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருப்போம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெளியே போகாம இருக்கு என்ன செய்யணும்? முதலே சொன்ன மாதிரி வெளியே போற 5 வழிகளையும் அடைக்கணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 புலன்களையும் நாம் அடக்க வேண்டும். கெட்டதை கண்ணு பார்க்க போனா திருப்பி பகவான்கிட்ட விடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். பகவான் விட்ட மனசு அப்புறம் உருவமில்லாத பகவானாகி ஆத்மா கிட்ட கொண்டு விடணும். காது சினிமா பாட்டு போச்சுனாக்கா திருப்பி வந்து அசரமண மாலை போடணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அசரமண மாலை நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அசரமண மாலைக்கு மூலமாகி ஆத்மாவில் அதை கொண்டு போய் போடணும். வாய் ஏதாவது கேட்டு சாப்பிட கேட்டுக்க கொடுக்காம மறுத்து அதுக்கு நெய்வேத்திய பிரசாதத்தை கொடுக்கணும். அப்புறம் அதையும் கொடுக்காம உண்மையா பகவான்கிட்ட போய் மனசை நைவேத்தியம் பண்ணிடணும். இப்படியாக 5 புலன்களை அதது வழியில் போக விடாமல் தடுத்து நிறுத்தி இறை நெறியில் திருப்பி உருவமாக நாம் பார்க்கும் இறைவன் வழியில் திருப்பி உருவமில்லாத நிலைக்கு திருப்பி கொண்டு போயிடணும். 3வது, இறைவன் உருவம் இல்லாம தான் இருக்காரு ஆத்மாவாக, அங்க கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல வெளியே பகவானை கும்பிடுறோம். அப்புறம் அந்த பகவானை தூக்கி ஹிருதயத்துல வைக்கிறோம், ஹிருதயத்துல வழிபடுறோம். அப்புறம் ஹிருதயத்துல அந்த பகவானை உருவமில்லாத ஆத்மாவாக ஒளி உருவாக வழிபட்டு அங்க போய் சேர்க்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதுல வெளிய விஷயங்களை விட்டுருணும். வெளிய விஷயங்களை விட்டுறணும். எப்படி? கண்ணை மூடிக்கிறதா? காலை செவிடாக்கிறதா? செய்ய முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி உலக ரீதியான விஷயங்களுக்கு போகாம ஆத்ம ரீதியான விஷயங்களுக்கு திருப்பணும். ஆத்ம ரீதியான விஷயங்களை திருப்பி அதை கொண்டு போய் ஹிருதயத்துல கிருஷ்ண பகவான் சொன்ன மாதிரி ஆத்மாவை சேர்க்கணும். ஆத்மாவை நீங்க நிலை பெற்று இருக்கும் பொழுது உங்கள் கண், காது, மூக்கு, செவியில வேலை செய்யாது. இவர்கள் திறந்திருந்தாலும் மனமானது உள்ளே ஆத்மாவில் அழுத்தி விட்டால், அழுந்தி விட்டால் ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டு தப்பாந்திருப்போம். முன்னாடி விஷயம் நான் 4 தடவை போயிட்டு வந்திருப்போம், தெரியாது. கண்ணு நிலை குத்தி நிற்போம், பார்க்காது. கண்ணு திறந்திருக்கும் ஆனா பார்க்காது. காது திறந்திருக்கும் ஆனா கேட்காது. வாய் திறந்திருக்கும் ஆனா பேசாது. உடம்பு இருக்கும் ஆனா காம சுகத்தை தேடாது. மூக்கு திறந்திருக்கும், வாசனை எதுவும் தெரியாது. நிறைய ஞானிகள் குப்பமேட்டுல மலத்துக்கு பக்கத்துல உட்காந்து தின்னுட்டு இருக்கோம். அவங்களுக்கு மலை வாசனையும் தெரியாது, உணவு வாசனையும் தெரியாது. எல்லாம் கடந்த நிலை. ஞானிகள் அப்படித்தான். சேஷாதி சாமிகள் அவர் போவார் குப்பமேட்டுல, நாய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்,
என்னை விட்டு நீ சாப்பிட்றியா அப்படின்னு இப்ப நாயை கட்டி பிடிச்சிக்கிட்டு நாயை சாப்பிட்ற இலையிலேருந்து இவரு ஒரு கவலை எடுத்து சாப்பிட்டு அதுக்கு ஊட்டிட்டு போயிட்டு உள்ள வந்து சாப்பிடுங்க சாமி போயிட்டு அவனுக்கு எல்லாம் ஒன்றுட்டான். சதேசிய பிறந்த நாளுக்கு அதே மாதிரி புழு பிடிச்சது, நிறைய புழு பிடிச்சிருச்சு. எல்லாத்தையும் வலிச்சு ஒரு சட்டியில போட்டாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அதை ஏன் சாப்பிடுறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு அடுத்த திருப்பி ஆப்பிக்கிட்டு அப்பிக்கிட்டு மனசு உடம்பு சொல்றாரு, உடம்பே உன் கரும்பாவே அமைதியாக அனுப்பும். நிலைகள் மறுப்பு. மனசு உள்ள போய் ஒடுங்கிருச்சுனாக்கா ஐம்புலன்கள் வேலை செய்யாது. வெளியே விஷயங்களை விடுறதுன்னா இப்படிதான் விடுறது. முதல்ல கெட்டதுக்கு போகாம நல்லதுக்கு மாற்றுறது, ஆண்டவனிடத்தில் மாற்றுறது. அப்புறம் அந்த ஆண்டவனை வெளியே கும்புறதை விட்டு உள்ள வச்சு கும்புறப்போ உள்ள மாத்துறது. உள்ள வச்சு கும்புறப்போ அவர் அருவமா ஆத்மாவை கும்புறப்போ ஆத்மாவால அந்த மனசை ஒடுக்கிறது. ஆத்மாவால அந்த மனசை ஒடுங்கிற பிறகு இந்த 5 புலன்கள் இயங்காது. இப்படிதான் வெளிய விஷயங்கள் விட்டுறது. வெளிய விஷயங்களை விட்டாச்சுன்னா என்ன ஆகும், 5 புலன்கள் தீனி கிடைக்கல. 5 புலன்கள் தீனி கிடைக்கலாம் அவை அடங்கும். 5 புலன்கள் தீனி கிடைக்காம அடங்குனாக்கா 5 புலன்கள் ஏறுகிற மனசுக்கு தீனி கிடைக்காது. அப்ப அது அடங்கும். 5 புலன்களுக்கு மூலமாகிய மனதிற்கு தீனி கிடைக்காம அது அடங்கும் போது என்ன செய்யும், அது ஆத்மால போய் தன் மூலத்துல ஓடிக்கிறோம். ப்ராசஸ் என்ன, ஸ்டார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 புலன்களை ஸ்டார் பண்ணுங்க, பட்டி போடுங்க, அது ஓயும். அது ஓயிறப்போ அதை ஏவுற மனசு ஓயும். அது ஏவுற மனசு ஓயிறப்போ அது பிடிமானம் இல்லாம ஆத்மாவுக்கு போயிடும். இப்ப ஆத்மாவுக்கு போய் ஒடுங்குறப்போ வெளி விஷயம் எதுவும் தெரியாது. இதான் ஞானியின் நிலை. அவர் எதுவும் தெரியாது, ஆனா எல்லாம் தெரியும். வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளியுறு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா உந்தி பெற. இதுதான் பகவான் சொல்றாரு, ஆல் அப்பியரன்சஸ் ஆர் இல்யூஷன்ஸ். ஆல் அப்பியரன்சஸ் ஆர் இல்யூஷன்ஸ். பார்க்கிறது எல்லாமே போய். ஏன்னா பார்க்கிறது யாரு, மனசு, கண்ணு, ஐம்புலன் ஒண்ணு. அந்த கண்ணை பார்க்க வைக்கிறது எது, மனசு. இந்த மனசு எங்க இருக்கு, உடம்புல இருக்கு. இந்த உடம்பு எதுல இருந்து வெளியே வருது, மனசுல இருந்து வெளியே வருது. இப்போ மனசே பொய்ன்னு சொல்லியாச்சு. மனசோட ப்ரொஜெக்ஷன் ஆகிய உடம்பு பொய். அதனால மனசு மூலம் பொய், அதுல இருந்து வெளியேறும் உடம்பு பொய், உடம்புல இருந்து வெளியேறும் கண்ணு, ஐம்புலன்கள் பொய். அந்த கண்ணால் பார்க்கும் எல்லா காட்சிகளும் பொய். பொய்யிலிருந்து வர்றது எல்லாமே பொய்யாதான் இருக்கும். பொய்யிலிருந்து வர்றது எப்படி மெய்யாக முடியும்? அதனால ஆல் அப்பியரன்சஸ் ஆர் இல்யூஷன்ஸ். உங்களுக்கு வேண்டிய அப்பியரன்சஸ் நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க, அவருக்கு வேண்டிய அப்பியரன்சஸ் அவர் ஏற்படுத்திக்கிறாரு. அவங்களும் அவங்களுக்கு வேண்டிய உலகத்தை படைத்து அதுல வாழ்ந்து ராத்திரி உள்ள இழுத்துக்கிறாங்க. அவங்கவுங்க அவங்க உலகத்தை படைச்சு வாழ்ந்து இழுத்துக்கிறாங்க. எல்லாம் இந்த மனசோட வேலை. அதுவும் இல்லாதது இல்லாத இருப்பு கொடுத்து நம்ம அதில் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம். இல்லாத இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சது. எப்படி தள்ளுறது? மாட்டிக்கிட்டோம் நல்லா தெரியுது. மாட்டாம இருந்திருக்கலாம். பகவான் மாட்டி வச்ச மாதிரி இருக்கு. கேட்டா நான் மாட்டி வைக்கலன்றாரு. என்ன பகவான் இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க, நான் இருக்கிறது தெரியுது, தூக்கத்துல தெரிஞ்சான்னு கேட்கிறாரு. என்ன பதில் சொல்றது அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. பகவான் நான் இருக்கிறேன்னு என் கை வலிக்குதே தெரியுதே, தூக்கத்தில் தெரிஞ்சா, தூக்கத்தில் இருந்தியா அப்படின்னு கேட்கிறது. என்ன பதில் சொல்றது? ஆர்கியூ பண்ண முடியாது. இத்தனை ஏன் இதெல்லாம் படைச்சு கஷ்டப்படுத்துற, சும்மா இருந்திருக்கலாம்னு கேட்டாக்கா நான் எங்க படைச்சேன்,
நான் எதையுமே படைக்கலையே, எதுவுமே இல்லையே, எல்லாம் ஆத்மாவா தான் எனக்கு தெரியுது, உனக்கு தான் படைப்புலாம் தெரியுது, அப்போ நீ யாருன்னு பாரு, அது உனக்கு தெரியாதுன்னு வருது. அப்ப என்ன அவர்கிட்ட என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியும். பிரம்மாஸ்திரம், எது கேட்டாலும் பிரம்மாஸ்திரம்னு பேரு. நீ யாருன்னு பாரு அப்படின்னு ஒரே போட்டு அதுக்கப்புறம் இருந்தாவா சொல்றேன், மனசுல ஒன்று இருந்தா பிடிச்சிட்டு வாட அடக்கி காட்டுறாரு. அப்புறம் என்ன செய்யுது அவருக்கு? அதனால நமக்கு என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இப்படிதான் செஞ்சாகணும், எப்படிதான் செஞ்சாகணும், வெளிய விஷயங்களை விட்டுட்டு, அதனால ஐம்பொருள் தீனி போடாம விட்டுட்டு, அதனால மனசுக்கு தீனி போடாம விட்டுட்டு, அதனால மனசு மூலத்துக்கு போய் அந்த டேஸ்ட ஒரு தடவை பார்த்துருக்கேன். திருப்பி திருப்பி அங்க போக என்ன வரும்? பர்மனண்டா அங்கேயே தங்கறதுக்கு பேராவல் வரும். பர்மனண்டா தங்கறதுக்கு உண்டான பகவான் வழியில ஆத்மசாரம் செஞ்சு அங்க அடைந்து கொஞ்சம் நழுவுறது அடைகிறது, நழுவுறது அடைகிறதுமா இருந்து பகவானோட மகா கருணையினால் அங்கேயே கரைஞ்சி ஆத்மாவாக எப்பவுமே சாஸ்வதமா இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருப்பதற்கு ரமண பகவான் அருள் புரிய வேண்டும்.